காலையிலேயே எனக்கு வந்த சோதனை பார்த்தீங்களாங்க. நான் பாட்டுக்கு சேவனேன்னு தாங்க வாசல் கூட்டிட்டு இருந்தேன். அந்த இடத்துல துவைக்கிறவங்ககிட்ட ஒரு டேங்க் ஒன்று வைக்கணும் வான்னு சொல்லி கூப்பிட்டாருங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்தேனுங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரி இங்கே துவைக்கிற கல் வந்து ரொம்பவே சின்னதா இருக்குது. கொஞ்சம் ஹைட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அந்த வேலைய இன்னைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ணனையுமே வர சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தோம்ங்க. அப்புறம் அதையுமே வந்துட்டு ஆலா பிளாக் கல்லம்ல அடுக்கி துவைக்கிற கல்ல வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம்ங்க. அப்புறம் ஏன்னா ரொம்ப கீழாப்புல இருந்தாலுமே துவைச்சா இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நான் தான் ஹைட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தேனுங்க. அது அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் நடக்கும்னு இருக்குதுங்க. அப்புறம் ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா, ஓஸுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு, அந்த டேங்க்கில் விட்டு பார்க்கலாம் தண்ணின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தாருங்க. சரின்னு சொல்லிட்டு நானுமே அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸாக வந்ததால கீரையுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஆயிடுச்சுங்களா. அதை ஏன் உனி வேஸ்ட் பண்ணான்னு சொல்லி போட்டு, அதையுமே எல்லாமே உடச்சிட்டு இருந்தேனுங்க மதியம் பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டு, நீ வந்து இந்த நெருக்கு நில்லு, நான் போய் மோட்ரு போட்டு பார்க்குறேன், தண்ணி வருதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. நான் அங்கே மோட்டர பார்த்துட்டு இருக்கிறக்குள்ள இது என்ற மேல நல்ல ஒரு அருவியாட்டம் ஊத்தி போட்டுச்சுங்க. சரி நீ என்ன பண்ணுறது, அடிக்கிற வெயிலுக்கு உணர்ந்து போகும்ன்னு சொல்லி போட்டு, நாங்களுமே துவைக்கிற கல்லெல்லாம் ஹைட் பண்ணி எல்லாமே ஓசல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ங்க. கல் தான் பார்க்குறக்கு ஆனா இத்தினியாட்டு தெரியுதுங்க. ஆனா 4 பேர் இருந்துமே பார்த்தீங்கன்னா, இந்த கல்ல அசைக்க முடியலைங்க. எப்படியோ ஒண்ணு அப்படி இப்படின்னு தூக்கி பார்த்தீங்கன்னா, நாங்களுமே கல்ல ஓசல் பண்ணியாச்சுங்க.